Dear plus 2 student, the second chapter last part பார்க்க போறோம். Faraday's laws of electrolysis ரெண்டு law இருக்குது அதை பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் third chapterல ஸ்டார்ட் பண்ணுவோம். third chapterல effects of electric current பாஸ் பண்றதுனால என்னென்ன வந்து எஃபெக்ட்லாம் வரும், அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, அது மாதிரிலாம் பார்க்க போறோம். அப்புறம் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜூல்ஸ் லா, அப்புறம் வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட், அதெல்லாம் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதெல்லாம் பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னா laws of electrolysis முடிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லா, Faraday's laws of electrolysis. There are two laws. ஃபர்ஸ்ட் லா மாத்திரம் வந்து 2 மார்க்ஸ் கேட்கலாம். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் லா அப்படின்னாக்க இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுங்க ஈஸியாக எழுதிடலாம். ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் லா? மாஸ் ஆஃப் வாட்? மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் லிபரேட்டட் அட் அன் எலக்ட்ரோட். இது என்ன சைன்? இது டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். Q மீன்ஸ் சார்ஜ் we know. ஸோ வாட்ஸ் த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் கேளுங்க. மாஸ் ஆஃப் த substance liberated at an electrode directly proportional to charge flowing through the electrolyte. It's the first law. இதை வெரிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ அது வெரிஃபிகேஷனுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் ஐ கிவன். ஸோ it consists of a glass vessel and an electrolytic solution and 2 electrodes, and the ends are connected to battery, key, rheostat, ammeter, all in series. இப்போ பொலாரிட்டி மார்க் பண்ணுவோம். எப்படி பொலாரிட்டி மார்க் பண்ணுறது பாருங்கள். இங்கே பாசிட்டிவ் இருக்கு இல்லையா, இங்கே வந்து பாசிட்டிவ் வந்துடும். ஓகே, தென் நெகட்டிவ். அண்ட் திஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நார்மலி ஸ்டூடெண்ட்ஸ் மேக் மிஸ்டேக். என்ன மிஸ்டேக் பண்ண தெரியுமா? இன்ஸ்டெட் ஆஃப் கலெக்டிங் த எலக்ட்ரோட் தே கனெக்டட் டு த வெசல். இப்படிலாம் போட்டுறக்கூடாது. இந்த கான்செப்ட் இஸ் அப்ரப்ட்லி சேஞ்ச். அது மாதிரிலாம் இருக்கும். அதனால கரெக்டாக இந்த பொலாரிட்டி மார்க் பண்ணணும். ஸோ வாட்ஸ் த ஃபர்ஸ்ட் லா? M is proportional to Q, or M is equal to a constant Z into Q. What is Z? Z nothing but electrochemical equivalent. Z is equal to M by Q. இது கூட definition கேட்கலாம் 2 மார்க்ஸ்க்கு. Define electrochemical equivalent. It's defined as M by Q இருக்கு இல்லையா, mass of the substance liberated for a given amount of charge. When you pass 1 coulomb of charge, that is called electrochemical equivalent. What is the unit? இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ எம்னா என்ன வரும்? கேஜி இல்லையா, அண்ட் சார்ஜ்னா கூலும். தட்ஸ் a யூனிட் ஆஃப் எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட். ஸோ ஹவு டு வெரிஃபை திஸ்? இது வந்து இந்த பார்ட் மாத்திரம் இந்த லாஸ்ட் வர 3 மார்க்ஸ் கொஷின். வெரிஃபிகேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னாக்கா சர்க்யூட் டயக்ராம் மார்க் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், 3 மார்க்ஸ் கொஷின் கேட்டாங்கன்னா டேரெக்டாக எக்ஸ்ப்ளனேஷன் போயிடாதீங்க. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஸ்டேட் த லா ஸ்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து வெரிஃபை பண்ணலாம். 2 electrodes are taken and now you have to pass current. For example, I can put, from second chapter படிச்சுக்கோம் இல்லையா, what's the current definition? Rate of flow of charge, or what is Q from this? I into T. ஸோ அந்த ஈக்குவேஷன் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, M is proportional to I into T. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, and for a given time, for example, for 5 minutes we can pass a current, and the current we can take it as 5 amperes. 5 amperes 5 minutes pass பண்ணணும். இங்கே டெபாசிட் ஆகிடும். certain amount of material deposited here. So I can find out M1 is proportional to I1 for a given interval of time. அப்புறம் the electrode is taken out. You have to find once again mass of the electrode. Second time you pass the current of some other current, say I2. It may be 7 amperes கூட வச்சுக்கலாம். But time interval same இருக்கணும், 5 minutes. The mass deposition will be different for the second time. Then also you have to find out, after passing current for 7 amperes for an interval of 5 minutes, you should take out the electrode, you should find out what is the mass deposited. And it is observed that M1 is proportional to I2. So இது first case. அடுத்த வெரிஃபிகேஷன் ஆக்சுவலாக என்னென்னா, இந்த சேம் கரண்ட் பட் டிஃப்ரெண்ட் டைமிங் இன்டர்வல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5 amperes கரண்ட் பாஸ் பண்ணிவிட்டு 2 இன்டர்வல் ஆஃப் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes, அடுத்து ஒரு 10 minutes கூட பாஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் யூ பாஸ் அ கரண்ட், நோன் கரண்ட், அண்ட் ஃபார் அ டைம் இன்டர்வல் ஆஃப் சே T1 second. And what is the mass deposited? You have to note out the mass. How? You take it out the electrode and you have to find clean it, to wash it and dry it and weight. இதெல்லாம் பண்ணணும். Then second time insert the electrode in the same place. Once again pass the same current but different interval of time. Say first I told you T may be 5 minutes and T2 may be
10 minutes கூட இருக்கலாம். Then you have to find the mass deposited. It is observed that M3 is proportional to T1 and M4 is proportional to T2. Or you can say in other words, here I can write M is proportional to I. Generally I can write M is proportional to T. Combining both, you can write M is proportional to IT or M is proportional to Q. What is Q? The first law. So mass of the electrolyte deposited at an electrode is directly proportional to charge flowing through the electrolyte. So we can verify the first law. You can draw the diagram and explain it. So இந்த ப்ராப்ளம் கூட கேட்கலாம். Calculate the electrochemical equivalent. They provide mass, they provide charge. You can find out what is the Z value. One mark question கேட்டாங்கன்னா what is the unit of electrochemical equivalent இதை எழுதலாம். And you can explain this. It's very easy. You can attend in the exam. Very short. It's not very lengthy. You can choose in the exam point of view this part of question. Second law பார்த்தீங்கன்னா இதான் second law. What is the second law? அப்படின்னாக்க கவனிங்க. The equation வச்சுட்டு you can develop. What is M means mass. Mass of the substance deposited or directly proportional to chemical equivalent of the substance. Let me repeat. Mass of the substance liberated an electrode directly proportional to chemical equivalent of the substance. This is the second law. How to verify this? இதில் ஒரு 2 ஸ்டெப்பில் we can arrive at the equation, but the explanation is very important. It consists of two actually containers. One first container containing copper sulfate is an electrolyte, copper sulfate solution. Other one silver nitrate solution. And copper sulfate solution I have to introduce copper electrodes. Silver nitrate solution I have to introduce silver electrodes. And they are connected to once again battery, key, rheostat, ammeter. What is the use of rheostat? Already I told you, it's in order to change the current in the circuit, you can adjust the rheostat. Key, of course, if you want to break the circuit, you can just take the key, you can break the circuit. Ammeter, what is the current which flowing through it? Here also there are chances to make mistakes. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் இருக்கு இல்லையா, electrode connected to positive of a battery, negative connected to key to rheostat, other into ammeter, other into the silver electrode one end, and the other end of the electrode connected to the copper. So இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, instead of connecting the electrode they connected to the bezel, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுவாங்க. இப்படியெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸியாக சர்க்யூட்டில் என்ன தெரியும், மிஸ்டேக்ஸ் நிறையா தெரிஞ்சிடும். அதனால் ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த கனெக்ஷன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வித்தவுட் மேக்கிங் மிஸ்டேக் யூ ஷுட் டூ தட். தென் சப்போஸ் இப்போ மேம் ஒரு டவுட் கேட்கலாம், காப்பர் சல்ஃபேட் இங்கே இருக்கல, இங்கே மாற்றிடக்கூடாதா? யூ கேன் டூ இட். சப்போஸ் யூ கேன் புட் ஹியர் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், காப்பர் எலக்ட்ரோட். ஹியர் ஐ கேன் புட் சில்வர் சல்ஃபேட் சொல்யூஷன், சில்வர் எலக்ட்ரோட். அதனால் ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. பட் ஒன்லி திங், காப்பர் சல்ஃபேட்டில் சில்வர் எலக்ட்ரோட் போடக்கூடாது, சில்வர் நைட் சொல்யூஷனில் காப்பர் எலக்ட்ரோட் போடக்கூடாது. தட் யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் வைல் ரைட்டிங் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்போ வந்து ரெண்டு எலக்ட்ரோட் இருக்கு இல்லையா, கேத்தோட். த கேத்தோட்ஸ் ஆர் டேக்கன் அவுட். அது ப்ளஸ்ஸு, இந்த மைனஸ், ப்ளஸ் மைனஸ். ஸோ இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிளனேஷனாக இந்த எலக்ட்ரோட்ஸ். நெகட்டிவ் எலக்ட்ரோட்ஸ் மீன்ஸ் இங்கேருந்து காப்பரும் இங்கேருந்து சில்வரும் எடுத்துட்டு யூ ஷுட் ட்ரை இட், wash it and dry it and find the mass. Then you have to introduce the respective electrolytic solution, namely copper in the copper sulfate, silver in the silver nitrate solution. Then you should pass a current, known current. For example, or 5 amperes kuda irukkalam, for an interval of time say or 5 minutes. Then you should find out what about the mass deposited. So you have to break the circuit, take the electrodes out. Which electrode you should take? Cathodes are taken out. That's very important. Cathodes are taken out, washed, dried and weighed. And it is observed that M1 by M2. What is M1? Mass of the copper deposited. What is M2? Mass of the silver deposited. It is observed that it is equal to E1 by E2. What is E1? Chemical equivalent of the copper sulfate, and E2 chemical equivalent of the silver. Or you can write in other words, M is proportional to E. What is the law? Mass of the
substance liberated in electrode directly proportional to E. இங்கே வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணணும் இந்த லைன். இஃப் யூ ரைட் 2 marks question, mass of the substance liberated for a given amount of charge directly proportional to chemical equivalent. This is the second law. Sometimes they'll ask you இதை மாத்திரம் state Faraday's second law of electrolysis and prove அப்படின்னாங்கன்னா அந்த லா மாத்திரம் எழுதிட்டு you draw the circuit and explain this. இப்போ ஃபர்ஸ்ட் லா கேட்டாங்கன்னா இதை மாத்திரம் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு draw the circuit and explain it. So equal importance or combining both, they may ask you for a 5 marks question. State the laws of electrolysis, state the first 2 laws and then explain. இது ஃபுல்லாகவே can be asked for a 5 marks question. அதையும் நீங்கள் எழுதிக்கலாம். 1 markனா இதான் வாட்ஸ் யூனிட் கேட்கலாம், ப்ராப்ளம் கேட்கலாம், அந்த மாதிரிலாம் இது பண்ணலாம். ஓகே, ஸோ இது இந்த பாட்டோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ வில் கோ டு த தேர்ட் சாப்டர். த தேர்ட் சாப்டர் effects of electric current. What is that effect of electric current? என்ன மேம் ஃபஸ்ட் சாப்டர்னா பார்த்தோம் ஸ்டடி ஆஃப் சார்ஜஸ் அட் ரெஸ்ட், செகண்ட் சாப்டரில் சார்ஜ் இன் மோஷன். இப்போ தேர்ட் சாப்டர் ஃபுல்லாக என்னென்னா when you pass current through a wire, அதனால என்னென்ன எஃபெக்ட்லாம் வரும் அதான் படிக்க போகிறோம். அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஹெட்டிங் ஆல்சோ, தட் இஸ் whenever you pass current, சப்போஸ் இப்போ டிவியாக இருக்கட்டும் இல்லை எனி அப்ளையன்சஸ், இஃப் யூ பாஸ் கரண்ட் ஆஃப்டர் சம்டைம் யூ டச் இட் அண்ட் சி இட்ஸ் ஸ்லைட்டாக வார்மாக இருக்கும். ஸோ அப்படின்னா என்னென்னா whenever you pass current there is a heating effect. So அது ஒரு ஃபஸ்ட் எஃபெக்ட். இன்னொன்று when you pass current through a wire, there is one more effect also produced. What is it called? Magnetic field. There is a magnetic field also produced around the current carrying coil. இந்த சாப்டர் என்ன படிக்க போகிறோன்னா what are the heating effects of electric current, அதோட ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் என்ன, அதுக்கப்புறம் what are the magnetic effects of electric, when you pass current magnetic field also produced, அதையும் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹீட்டிங் எஃபெக்ட். whenever you pass current, heat energy produced, okay, and that depends on what are the various factors. Heat is proportional to I square, that is 1 ampere current pass பண்ணால் ஹீட்டிங் எஃபெக்ட் கொஞ்சமாக இருக்கும், அதுவே 10 amperes இருந்தால் more heat will be produced. So heat produced directly proportional to I square, that is square of the current which passes through the coil. அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியானா கூட ஹீட்டிங் எஃபெக்ட் ஆல்சோ மோர். ஸோ ஹீட் இஸ் ஆல்சோ ப்ரப்போர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஹீட் இஸ் ஆல்சோ ப்ரப்போர்ஷனல் டு டைம் இன்டர்வல். வாட் இஸ் டைம் இன்டர்வல்? 5 minutes பாஸ் பண்ணால் ஒரு ஹீட்டிங் இருக்கும், அதுவே 1 hour பாஸ் பண்ணால் ஹீட் ரொம்ப ஹீட் ஆகிடும் இல்லையா? ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைம் இன்டர்வல் ஆர் டைம் ஆஃப் எக்ஸ்போஷர் ஆல்சோ, ஆர் கம்பைனிங் ஆல் யூ கேன் ரைட் H is proportional to I square RT. This is called Joule heating law. Okay, Joule's heating law. இப்போ இது வந்து ப்ராப்ளம் கேட்கலாம், நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து calculate the heat energy developed அப்படின்னு கேட்பாங்க. ஸோ they provide current, they provide resistance, they provide time. பட் இங்கே ஒன்லி ட்ரிக்கி கொஷின் என்ன தெரியுமா? they provide time in minutes கொடுத்துருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அப்படியே மினிட்ஸை போட்டு கால்குலேட் பண்ணால் they arrive at a wrong result. ஸோ டைம் they have to put only in seconds. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் கேட்கலாம். இந்த ப்ரீவியஸ் சாப்டரில் we have discussed number of formula for power. ஞாபகம் இருக்கா? power is equal to VI. Power is also equal to I square R. Power is also equal to V square by R. இது ஞாபகம் இருக்கு இல்லையா? இப்போது இதுதான் ஆக்சுவலாக இந்த பவர் ஃபார்முலா, பவர். ஸோ there are 3 different formulae for heat energy developed. ஸோ ஃபஸ்ட் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, அடுத்து என்ன ஃபார்முலா தெரியுமா? H is equal to VI into T. இது கூட யூஸ் பண்ணலாம். சம்டைம் தே ப்ரொவைட் வோல்டேஜ் கொடுத்துட்டு கரண்ட் கொடுத்துட்டு டைம் கொடுத்துட்டு வாட்டர் ஹீட் எனர்ஜி, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா H is also equal to V square by R into T. கரண்ட்டே கொடுக்காம தே ப்ரொவைட் வோல்டேஜ், they provide resistance, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ there are 3 different forms for heat energy developed. According to the data given, you have to use the select the formula. Okay, ஸோ இதான் Joule's heating law. An important 5 marks question, repeatedly கேட்குற question in the verification. State Joule heating law, verify experimentally அந்த Joule heating law அப்படின்னாக்க இந்த சர்க்யூட் எடுத்துக்கணும். ஓகே, இந்த சர்க்யூட் ஆக்சுவலாக it consists of copper calorimeter இந்த இருக்கு இல்லையா, and here one resistance coil இந்த உள்ள போட்டுக்கலையா காயில் மாதிரி,
the free ends are connected to a circuit and external circuit. இந்த ஒரு elliptical shape ஒன்று போட்டிருக்கேன் இல்லையா, இது ஆக்சுவலாக stirrer which is used to mix the content in the calorimeter. இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கணும் கண்டென்ட்டில், இதுதான் காப்பர் calorimeter. அதுக்குள்ளே we have to take some water எடுத்துக்கலாம். And this is a coil which is used for verification of the Joule's law. அந்த free ends இருக்கு இல்லையா, இங்கே ரெண்டு free end connected to battery, key, ammeter, rheostat and other end. Across, இது ரொம்ப important. வோல்ட்மீட்டர் எப்போவுமே எங்கே டைரக்ட் சீரிஸில் கனெக்ட் பண்ணக்கூடாது. அக்ராஸ் த காயில் இதான் இங்கே தான் கனெக்ட் பண்ணணும். ஸ்டூடெண்ட் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க, அம்மீட்டரும் இதையும் மாற்றி போட்டுருவாங்க. ஸோ கான்செப்டே போச்சு, டயக்ராம் பார்த்தோன்னே இது அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்டே இல்லைன்னு நினச்சிருவாங்க. அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அம்மீட்டர் யூ ஹேவ் டு கனெக்ட் இன் சீரிஸ், எனிவேர் சர்க்கிள் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் வோல்ட்மீட்டர் மாத்திரம் அக்ராஸ் த காயில் ஹேவ் டு கனெக்ட் பண்ணணும். அப்புறம் கரண்ட் டைரக்ஷன், I is the current which flows through the coil. Then there's a thermometer also introduced to know the temperature of the content. இப்போது இங்கே பார்க்கலாம் டயக்ராமில் இந்த அவுட்டரில் ஒரு கண்டெய்னர் இருக்கு இல்லையா, இட் இஸ் அந்த மாதிரி ஷேப் போட்டிருக்கல. ஆக்சுவலாக இட் இஸ் ஃபிட்டட் வித் நான் கண்டக்டிங் மெட்டீரியல் ஆர் பேட் கண்டக்டிங் மெட்டீரியல். அது எதுக்கு தெரியுமா, டு அவாய்ட் ஹீட் லாஸ் டியூ டு கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். அதுக்காக இந்த ஆக்சுவலாக ஃபில்டு வித் நான் கண்டக்டிங் மெட்டீரியல். இப்போ காப்பர் calorimeter வெல் பாலிஷ்ட், ஏன் திரும்ப வெல் பாலிஷ்ட், டு அவாய்ட் ரேடியேஷன் டு எ மினிமம். அதனால தான் பாலிஷ்டாக எடுத்துக்கிறோம். அண்ட் வாட்டர் யூ ஹேவ் டு டேக். இப்போது ஃபஸ்ட்டு வேறு லா, அது என்னன்னா கரண்ட் லா அப்படின்னு சொல்லுவாங்க, வெரிஃபிகேஷன் ஆஃப் த கரண்ட் லான்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த கீயை க்ளோஸ் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட் த rheostat ஃபார் அ கரண்ட் ஆஃப் சே I1 ஆம்பியர். அந்த கரண்ட் பாஸ் பண்ணுறப்போ இந்த காயில் வழியாக கரண்ட் போகிறப்போ என்ன ஆகும், ஹீட் ஆகிடும் இல்லையா. ஸோ இட்ஸ் கெட் ஹீட்டட், இட்ஸ் இன்சைட் வாட்டர் இல்லையா, அதனால் இந்த வாட்டரும் ஹீட் ஆகிடும். ஸோ வாட் இஸ் டபிள்யூனாக்க தெர்மல் கெப்பாசிட்டி ஆஃப் கலோரிமீட்டரும் அந்த கண்டென்ட்டோட இதுவும் தான், இதெல்லாமே சேர்ந்தது. ஸோ வி கேன் ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் த ஃபார்முலா வாட் இஸ் த ஹீட் டெவலப்ட். H1 is equal to W θ2 minus θ1. இது ப்ராப்ளம் குவைட்டாக கேட்பாங்க. அடுத்தது இப்போது ஃபஸ்ட் I told you I have to pass a current of 5 amperes in 5 minutes சொன்னேன். ஸோ you know what is heat developed. அடுத்தது you can pass a current of say I2, I1 வந்து I1 I told you 5 amperes சொன்னேன் இல்லையா, you have to measure the heat. Similarly you have to pass a current of I2, same coil, same time interval but different time current. இப்போ கூட 10 amperes pass பண்ணலாம். What is the heat and developed? I can observe, it is observed that H1 by I1 square equal to H2 by I2 square. What is I2 na? 10 amperes current pass பண்ணுறப்போ what is heat and developed? H2. And you can even pass different currents. So I1 on the 5 amperes, I2 may be 10 amperes, I3 may be 15 amperes இப்படி pass பண்ணிட்டு, but same coil, same interval na 5 minutes தான். You can find each and every time you have to find out heat energy developed as H1, H2, and it is observed that H1 by I1 square is equal to H2 by I2 square is equal to H3 by I3 square. Or generally you can write H by I square is constant or H is proportional to I square. This is first law. Actually first verify பண்ணிட்டோம் current law. Similarly you have to verify the resistance law. What is the resistance law? ஒரே காயில் தான் யூஸ் பண்ணோம் இல்லையா, ஃபார் வேரியஸ் கரண்ட்டுக்கு சே 5 ஆம்பியர், 10 ஆம்பியர்ஸ், 15 ஆம்பியர்ஸ்க்கு. இப்போ செகண்ட் பார்ட் என்னென்னா, அண்ட் ஸோ யூ ஹேவ் டு பாஸ் த கரண்ட் ஆஃப் சே கரண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ஸ் மாத்திரம் வேரி பண்ணணும். அப்போ அது எழுதுகிறப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி எழுதணும் தெரியுமா, 3 coils are used having resistances R1, R2 and R3 and the corresponding heat developed produced as H1, H2, H3. So it is observed that H1 by R1 equal to H2 by R2 is equal to H3 by R3. Or you can write H by R is a constant or H is proportional to R. What is that? Heat developed directly proportional to the resistance. Resistance ஜாஸ்தியான heat also ஜாஸ்தியாகும். Third part என்னன்னா the time factor இருக்கு இல்லையா, the T. இப்போது தேர்ட் பார்ட் எழுதுறப்போ வெரிஃபிகேஷன் ஆஃப் டைம் லா எப்படின்னாக்க சேம் கரண்ட், சேம் காயில்,
டைமிங் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். 5 minutes பாஸ் பண்ணி வாட் இஸ் ஹீட் டெவலப்ட், அடுத்தது 10 minutes பாஸ் பண்ணி வாட் இஸ் ஹீட் டெவலப்ட், தென் 15 minutes பாஸ் பண்ணி வாட் இஸ் ஹீட் டெவலப்ட். கரண்ட் சேஞ்ச் பண்ணல, ரெஸ்டோர் சேஞ்ச் பண்ணல. ஸோ இட் இஸ் observed that H1 by T1 equal to H2 by T2 equal to H3 by T3, or you can write H by T is a constant or H is proportional to T, combining all. H is proportional to I square, H is proportional to R, H is proportional to T, combining all you can write H is proportional to what? I square RT, nothing but verification of the Joule's heating law. So this is repeated questions and very important. I have taught 5 different syllabi. எல்லாத்துலேயும் இந்த எக்ஸன் மட்டும் கட்டாயம் இருந்தது எத்தனை ஒரு 25 years ஆஃப் டீச்சிங்கில். பட் இந்த இது மாத்திரம் அடிக்கடி கேட்குற கொஷின், அதனால் அதை மீட் பண்ணியே பண்ணிடாதீங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிப்பேர் வெல் அண்ட் யூ கேன் ரைட். பட் அவாய்ட் மிஸ்டேக்ஸ். என்னென்னா இந்த பாட்டில் யூஸ்வலாக they மேக் மிஸ்டேக்ஸ். 3 coils of resistances R1, R2, R3 are used one after another and the heat energy developed are calculated னு எழுதணும். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எழுதுவாங்க தெரியுமா? Heat is produced for the coil of R1, R2 எழுதுவாங்க. So should write heat resistance of 3 coils of resistances R1, R2 are used one after another and the respective heat developed also calculated னு எழுதணும். Okay, இது ஒரு important experiment. We can actually study this. Applications of heating effect. அதில் 3 இருக்குது. ஆக்சுவலாக அது எல்லாமே சேர்த்தாங்கன்னா they'll ask for a 3 marks question கேட்கலாம். Very important for 1 mark point of view and 2 marks point of view, entrance point of view. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஆக்சுவலாக எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் எடுத்துக்கலாம், ஆர் பிரெட் டோஸ்டர். இது எல்லாத்துலேயுமே ஹீட் இஸ் ரிக்வயர்ட். வாட்டர் ஹீட்டர், இது எல்லாமே ஹீட் இஸ் ரிக்வயர்ட். இப்போது அதில் என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்ன ஒயர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் ஒன்மா கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹீட்டிங் எஃபெக்ட். வந்து அயன் பாக்ஸ் எடுத்துப்போம். அயன் பாக்ஸ் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் என்ன இருக்கும் தெரியுமா? ஒரு காயில் இருக்கும். என்ன காயில் யூஸ் பண்ணுறாங்க? ஆக்சுவலாக நிக்ரோம். இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டேஷ் அப்படிலாம் கேட்பாங்க. நிக்கல் அண்ட் குரோமியம். ஏன் காப்பர் எடுத்துக்கூடாதா? போய் நிக்கல் குரோமியம் தான் யூஸ் பண்ணோமா அப்படின்னாக்க, the nichrome and alloy which is used for 3 actual extraordinary properties. Number 1, it has got high specific resistance, rho வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, அண்ட் அடுத்தது வந்து it has got high melting point, அதனால தான் நிக்ரோம் எடுத்துக்கிறோம். தேர்டு வந்து இட்ஸ் நாட் ஆக்சிடைஸ்ட் வெரி ஈஸிலி. அப்படி நான் தூர்வலாம் பிடிக்காது, அதுதான் இட்ஸ் நாட் வெரி ஈஸிலி ஆக்சிடைஸ். தட்ஸ் வை வி டேக் நிக்ரோம் அஸ் அ ஹீட்டிங் எலிமெண்ட் ஃபார் ஹீட்டிங் டிவைசஸ். இப்போ காப்பர்லாம் எடுத்துகிட்டோன்னா என்ன ஆகிடும்? ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 months யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஒயர் சீக்கிரம் பிரேக் ஆகிடும். அதனால தான் யூ ஷுட் மேக் யூஸ் ஆஃப் நிக்ரோம். வாட் ஆர் த குவாலிட்டிஸ் ஆஃப் த நிக்ரோம்? இட் ஹஸ் காட் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 marks கொஸ்டின் கேட்பாங்க. ஹை ரோன் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி, ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். நம்பர் 2, இட் ஹஸ் காட் ஹை மெல்டிங் பாயிண்ட். ஸோ ரொம்ப கரண்ட் பாஸ் பண்ணாலும் உடையாது, பிரேக் ஆகாது, மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால. அதனால தான் வி யூஸ் தேட். தென் அடுத்தது வந்து இட் இஸ் நாட் ஈஸிலி ஆக்சிடைஸ்ட், த்ரோலாம் பிடிக்காதனால தான் நிக்ரோம் எடுத்துக்கிறோம். இப்போ எதெல்லாம் அது யூஸ் பண்ணோன்னாக்க என்னென்ன பிரெட் டோஸ்டர், வாட்டர் ஹீட்டர், அப்புறம் அயன் பாக்ஸ், அதெல்லாமே பிரெட் டோஸ்ட் எல்லாத்துலேயும் வி மேக் யூஸ் ஆஃப் திஸ் பார்ட். அடுத்த அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் வயர். இப்போ எல்லா அப்ளையன்ஸுமே வெரி காஸ்ட்லியாக இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து ஃபியூஸ் வயர் யூஸ் பண்ணுவாங்க. அதில் என்னெல்லாம் இருக்கும் ஃபியூஸ் வயரில்? அங்கேயும் ஹீட்டிங்கை போய் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் ஃபியூஸ் வயரில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க லெட் அண்ட் டின். ஓகே, லெட் அண்ட் டின் யூஸ் பண்ணுறோம். லெட் எத்தனை பர்சன்டேஜ்? இதெல்லாம் 1 mark நீட் பாயிண்ட் ஆஃப் கேட்பாங்க. லெட் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்? ஓகே, 37%. டின் எவ்வளோ கலெக்டணும்னா 63%. இந்த காம்பினேஷன் தான் இட்ஸ் யூஸ்ட் ஆஸ் அ ஃபியூஸ் வயர். இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? இட் ஹஸ் காட் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அண்ட் லோ மெல்டிங் பாயிண்ட். இப்போ இந்த ஃபியூஸ் வயர் எங்கெல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 1 mark நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. இட் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ். ஓகே, அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்கு வர வோல்டேஜ் இருக்கு இல்லையா? நார்மலி வாட் இஸ் த வோல்டேஜ் வி கெட்? 220 volts ஏசி வருது இல்லையா? அது சம்டைம்ஸ் இட் மே ஃப்ளக்சுவேட். 220க்கு பதிலாக 250 வரலாம். ரொம்ப ஹை வோல்டேஜ் வரப்போ கரண்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? அதனால் என்ன ஆகிடும்? இந்த அப்ளையன்சஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாஷிங் மிஷின் எடுத்துக்கிட்டோம், ஃப்ரிட்ஜை எடுத்துப்போம், டிவி எடுத்துப்போம், இல்லை டிசைன் ஃபார் ஒன்லி ஃபார் 220 volts. அது ஜாஸ்தி போச்சுன்னா என்ன ஆகிடும்?
அந்த appliances spoil ஆகிடும். அதுக்காக தான் we use the fuse where we connect in series. இந்த fuse wire series connect பண்ண என்ன ஆகிடும், because of the low melting point heavy whenever exceeds 220 volts குள்ள கரண்ட்டுக்கு ஜாஸ்தியாக வந்துடுச்சுன்னா என்ன ஆகிடும்னா it started melting and it cuts the appliances from the heavy current. அதனால் we protect our appliances from damage. ரொம்ப காஸ்ட்லி அப்ளையன்ஸ் எல்லாம் ஜஸ்ட் the fuse wire ரொம்ப சீப் தான், பட் இதை யூஸ் பண்ணிங்கன்னா you can protect the appliances from heavy damage. So what's the material used? Lead and tin, what percentage? One mark கேட்பாங்க என்னென்னா it is actually connected in series. Whenever heavy current flows because of the high voltage drop, அப்போது இந்த fuse wire மெல்ட் ஆகிடும், அந்த கனெக்ஷன் அப்ளையன்சஸ் கனெக்ஷனே டிஸ்கனெக்ட் ஆகிடும் சப்ளைலேருந்து. அப்ளையன்சஸ் வந்து ஈஸியாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப காஸ்ட்லி அப்ளையன்சஸ். அதனால ஃபியூஸ் வயரோட இம்பார்ட்டன்ஸ் அது தெரியுது இல்லையா. இதில் என்ன யூஸ் பண்ணுறோம், இங்கே ஹீட்டிங் எஃபெக்ட் தான். அடுத்தது வந்து எலக்ட்ரிக்கல் பல்ப், 60 வாட் பல்ப் 40 பல்ப்லாம் யூஸ் பண்ணலாம். முன்னாடியெல்லாம் பார்ப்போம் குட் பல்ப் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் வயர் இருக்கும். என்ன டங்ஸ்டன் வயர், ஒய் டங்ஸ்டன், வேறு வயர் யூஸ் பண்ணக்கூடாதா, காப்பர் யூஸ் பண்ணக்கூடாதா? Tungsten is having high melting point. What's the value? அது 1 mark கேட்பாங்க. 3380 degrees Celsius இதோட melting point. Such a high value. அதனால் எவ்வளோ கரண்ட் பாஸ் பண்ணாலும் அது வந்து பிரேக் ஆகாது. பட் இந்த எலக்ட்ரிக் பல்ப், சின்ன பல்ப் இருக்கு இல்லையா, அந்த பட் ஹவ் சீன் வெரி ஃபெமிலியர். முன்னாடியெல்லாம் அதான் யூஸ் பண்ணுறோம், இப்போ வந்து யூஸ் பண்ணாலும் எல்இடி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் பல்பில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும். ஓகே, இந்த ஃபிலமெண்ட் வந்து ஆக்சுவலாக ஒரு காயில் தான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இட்ஸ் காயில்டு காயில். ரொம்ப இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா எத்தனையோ மீட்டரில் வரும். ஏன் எத்தனையோ மீட்டரில் வரும்? செகண்ட் சாவில் படித்தோம் தெரியுமா, when the wire resistance length is more, resistance is more. வெரி ஃபைன் ஒயர், ஆனால் அது வந்து காயில்டு காயிலாக உள்ளே இருக்கும். ஸோ when you pass current, because of very thin as well as very lengthy, heat is more. The heat produced, it leads to incandescent and it started glowing and giving light. Okay, so in the electric bulb we make use of what wire used, tungsten wire, which is having high melting point. And so இது வந்து depending upon the power, actual wire 40 watt 60 watt 100 wattsலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்களா, 0 wattலாம் படிச்சிருப்பீங்க. அது எல்லாமே ஆக்சுவலாக என்னென்னா டங்ஸ்டன் வயர் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் இம்பார்ட்டன்ட் 8 பாயிண்ட் கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, வாட் இஸ் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் டங்ஸ்டன் ஒன்னா கேட்கலாம். இது வந்து செல்சியஸில் இருக்கு இல்லையா, அப்போ கெல்வின் ஸ்கேலில் போடுங்க அப்படின்னு ட்ரிக்கியாக கொஞ்சம் கேட்கலாம். ஸோ என்ன பண்ணுவோம், இதை ஆட் 273 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 356 கெல்வின். இது வந்து கொஞ்சம் ட்விஸ்ட்டாக பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் டங்ஸ்டன்னா இந்த இது எழுதலாம். இந்த பல்பை வந்து ஐ கேன் யூஸ் இட் ஃபார் இது. அப்புறம் பட் சர்டன் அப்ளையன்சஸில் என்னென்னா we don't want the heating effect. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனாக்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துப்போம். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்திங்கன்னா அதில் ஹீட்டிங் இஸ் அன்டிசைரபிள், ஏன்னா அந்த காயிலெலாம் பேர்ன் ஆகிடும். அதுக்காக என்ன பண்ணுறோம், we have to design such a way that to get rid of excess heat. அதுக்கு மாதிரி டிசைன் பண்ணணும். ஸோ சர்டன் பிளேஸில் we need that heat, certain place we don't want that heat. அதுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபாரடேஸ் லாஸ் பார்த்தோம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் அதோடைய 5 மார்க்ஸ் கேட்பாங்க. தென் அந்த லாஸ் கேட்டாங்கன்னா வெரிஃபிகேஷனாக லா எழுதி அதை எழுதணும். அடுத்தது தேர்ட் சாப்டரில் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மென்னவரை பாஸ் கறதுனா என்னென்ன எஃபெக்ட் வருது, ஹீட்டிங் எஃபெக்ட் படித்தோம் இல்லையா, அதோட அப்ளிகேஷன்ஸ், அது வெரிஃபிகேஷன்ஸ், அது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, என்னென்ன ஃபீல்லாம் யூஸ் ஆகுது பார்த்தோம் இல்லையா. பல்பில் யூஸ் பண்ணுறோம் அந்த ஹீட்டிங் எஃபெக்ட் தான். அப்புறம் எலக்ட்ரிக் அயன், அதுலேயும் இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறோம். தென் ஃபியூஸ் வேலை கூட ஹீட்டிங் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் அதே அடுத்த கிளாஸில் கண்டினியூ.